இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிசைன் பண்றதுனால தான் இந்த போஸ்டருக்குள்ள இவ்ளோ டீடைலிங் வச்சு டிசைன் பண்ண முடியுது. இதே கம்ப்யூட்டரே இல்லாத பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் இந்த மாதிரி போஸ்டர் எல்லாம் டிசைன் பண்ணிருக்க முடியுமா? அதாவது எம்ஜிஆர் சிவாஜி எவால்வ் ஆன காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கெல்லாம் விதை போட்டதே அவங்க தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேதியில நம்ம கிட்ட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், மொபைல் போன், இன்டர்நெட்னு எல்லாம் இருக்கு. பட் இதே நம்ம தமிழ் சினிமா எவால்வ் ஆன காலகட்டமான 1950ஸ்ல யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தேதியில வாழ்ந்த மக்களுக்கு சினிமாவை 10 கொட்டாய்ஸ்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறையவே இருந்துச்சு. பட் அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், மொபைல் போன், இன்டர்நெட்னு எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா 1950ஸ்ல நம்ம இந்தியால பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கூட இன்ட்ரோடியூஸ் ஆகல. ஆனா அவங்கள எப்படியாவது தியேட்டருக்கு புல் பண்ணி வர வைக்கணும். சோ டிவி இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, இன்டர்நெட் இல்ல, நியூஸ் பேப்பர், ரேடியோ கூட யார் வீட்லயும் இல்ல. ஆனா இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத எல்லா மக்கள்கிட்டயும் எடுத்துட்டு போய் சேர்த்தாகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தப்போ உருவான ஐடியா தான் மூவி போஸ்டர்.